Hey days, welcome back to Bhavi the Code Healer YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸோட பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்னா என்னங்க? நம்ம இது வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம் இல்லைங்க, அந்த வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன பாஸ் பண்ணோம், இன்ட் ஏ கம்மா இன்ட் பி சம்திங் அந்த மாதிரி பாஸ் பண்ணுவோங்க வேல்யூஸ். இப்போ எனக்கு இந்த இடத்துல நம்ம அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இப்போ 2 நம்பர் தேவை. அப்போ 2 வேரியபிள் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணோம். நமக்கு அதோட வேல்யூஸோட லென்த்து வந்து நமக்கு தெரியுங்க. எனக்கு வந்து சில டைமில் எனக்கு வந்து அந்த வேரியபிளோட லென்த் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக தெரியல, எனக்கு கரெக்டாக ஷோராக வந்து இவ்வளோ தான் லென்த்துன்னு தெரில, லென்த் வந்து வேரி கூட ஆகலாம், டைனமிக்காக மாறும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறதுனா தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். இட் இஸ் யூஸ்ட் when the length of the argument passed is unknown. அதாவது இங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டோட லென்த் வந்து நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட சின்டாக்ஸ்லாம் பார்க்கலாங்க. நான் வந்து இப்போ ஃபங்க்ஷன்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் அதில் இப்போ எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணலைங்க. நான் இங்கேயே அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு மெத்தட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே வேரியபிள் லென்த் நான் பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ, அதாவது இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ப்ராக்கெட்குள்ளே என்ன டேட்டா டைப்போ, ஓகேங்களா, டேட்டா டைப் போட்டுட்டு 3 டாட்ஸ் டாட் 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 வி இது தாங்க இதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டோட சின்டாக்ஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது நான் இங்கே இன்ட் டேட்டா டைப் எனக்கு வந்து இன்டீஜர் அப்படின்றதுனால இன்ட் டேட்டா டைப் கொடுத்துறேன். ஸ்பேஸ் விட்டுக்கணும். 3 டாட்ஸ் கொடுங்க. 1 2 3 தென் வந்து வி கொடுக்கணும். ஸ்மால் லெட்டர் வி தான். ஓகேங்களா? தென் வந்து நான் என்ன சொல்கிறேன், இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லனில், அதாவது இந்த டாட் டாட் வின்றது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் அரே தாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் அரேஸ். இது வந்து அதோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எதில் ஸ்டோர் பண்ணிக்கணும், ஒரு அரேயில் தாங்க ஸ்டோர் பண்ணிக்க. ஓகேங்களா? இந்த வீன்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணுனாலும் நம்ம அரேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தாங்க பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அரே இல்லைங்க, நம்ம அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த ஃபங்க்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட யூசஸ் என்னன்ட்டு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? தென் அவ்வளோதாங்க. இப்போது நான் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் 1,2 டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 1,2 கொடுத்ததையும் இது டிஃபால்ட்டாக இது வந்து சிஸ்டமே டிஃபால்ட்டாக கொடுக்கறதுங்க. ஓகேங்களா? நான் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது என்னென்னா 1,2 தான் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த 1,2 கொடுத்ததையுமே இது எல்லாமே எந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகுதாமா, வின்ற வேரியபிள். அதான் வி போட்டு கோலன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன வேல்யூஸ் மட்டும் போடுறீங்களோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். வேரியபிள்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வின்றது இதெல்லாம் அப்படின்றது சொல்கிறதுக்கு தாங்க இது ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தென் வந்து இப்போ நான் 1,2 பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த 1,2 வந்து இங்கே இதில் வந்து பாஸ் ஆகி இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே என்ன ஆகுது, cannot find symbol அரேஸா. முன்ன ஏன் எரர் வந்துச்சுனாங்க, இப்போ இங்கே வந்து நம்ம அரேஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இந்த அரேஸ்ன்றது சிஸ்டம்க்கு புரியல. இப்போ இந்த அரேஸ்ன்றது வந்து ஏன் வந்து சிஸ்டம்க்கு புரியாமல் போச்சுன்னா, நம்ம இங்கே வந்து இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ்ன்ற பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆகாமல் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? இந்த இன்டெல் ஐஜேயில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அரேஸ் கொடுக்கும்போதே ஆகிடும். ஆனால் முன்ன ஆகாமல் இருந்துச்சு, அதனால தாங்க எரர் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதை வந்து வீன்றது கலெக்ஷன் ஆஃப் அரேன்னு சொல்லிட்டோம். இப்போ அரேவை வந்து அவுட்புட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்கு. இந்த வேரியபிள் நேம் வந்து இங்கே வி தாங்க. ஓகேங்களா? வி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம 1 2 பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் வந்து 1,2ன்னு வந்துருச்சு. இது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இது வந்து வேல்யூஸை வந்து அரேஸில் தான் ஸ்டோர் பண்ணுது. இப்போ நான் 1,2 கொடுக்காம எம்டியாக நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? வெறும் எம்டி ப்ராக்கெட் தான் வருது.
அதாவது எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வருது, எம்டி அரே தான் வருது. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு வேரியபிள் லென்த் வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் வி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் நான் இங்கே என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்தா நம்ம இங்கே உள்ள பாஸ் பண்ண வேரியபிள் எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பவீன், ஓகேங்களா? தென் வந்து நான் தி நெக்ஸ்ட்டு கோட், நெக்ஸ்ட் வந்து ஹீலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பவி தி கோட் ஹீலர், இப்போ நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தனால இதில் பாஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா டைப்ஸும் ஸ்ட்ரிங்காக தாங்க இருக்கணும். இப்போ நான் அதுவே இங்கே வந்து நான் ஒரு இன்டீஜர் பாஸ் பண்ணுறேன் 2ன்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா எரர் தாங்க வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல எரர் வருது பாருங்க, ரெட் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம இது ரன் பண்ணி பார்க்கலாம். cannot be applied to given types. அதாவது என்ன சொல்லுதுன்னா, நீ இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்ற ஆர்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க, ஆனால் இங்கே வந்து நீ இன்டீஜர் பாஸ் பண்ணியிருக்க, இது தப்புன்னு சொல்லுதுங்க. ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன இது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் போல கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? இங்கே அவுட்புட் வந்துருச்சுங்களா? தென் வந்து இப்போ நம்ம கேரக்டருக்கு பார்க்கலாம். நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கேர்னா எப்படி இருக்கணும்? இப்போ கேர்னது இது எல்லாமே எரர் வருது. ஏன்னா இது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. நம்ம எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுக்கலாம். இப்போ கேரக்டர்னாலே சிங்கிள் கோட்ஸில் தாங்க இருக்கணும். அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சிங்கிள் கோட்ஸில் பி கமா ஏ கமா தென் வந்து வி தென் வந்து ஐ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் BAVI, அதாவது இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து அரேயில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ இதுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ G தென் வந்து H தென் உங்களுக்கு வந்து நீங்கள் வேரியபிள் லென்த் வந்து அன்னோனாக இருந்துச்சுனாலே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி புரிஞ்சிருக்கு. இப்போ நான் இவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இவ்வளோ வேல்யூஸ் பாஸ் பண்ணாலும் பார்த்தீங்களா BAVI GHIன்னு சொல்லி அவுட்புட் வந்துருச்சு. இப்போது இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது சப்போர்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் இன்ட் ஏன்னு சொல்லிக்கிறேன் ஒரு இது, தென் வந்து இன்ட் பின்னு சொல்லிக்கிறேன் கமா. இப்போ இன்ட் ஏ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர் பி, தென் வந்து கேர், அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் ஒன்று வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து இதில் 3 இருக்குது. ஒன்று வந்து ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட் ஒரு இன்டீஜர் வேரியபிள், தென் வந்து வீன்ற ஒரு அரே. ஓகேங்களா? இது வந்து நம்ம முன்னையே சொல்லிட்டோம், இது வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னாலே ஒரு அரே தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கூட பாஸ் ஆகும், மேட்ச் ஆகும். செகண்ட் இருக்கிறது செகண்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது தேர்ட் இருக்கிறது தேர்ட், அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். இப்போ இன்ட் ஏன் இருக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 4 கொடுத்தோம்னா 4 வந்து எது கூட மேட்ச் ஆகிக்குதுன்னா ஏ. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நான் 4 கொடுத்ததையும் இந்த 4ன்றது ஏவை தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? தென் வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ 5 கொடுத்தது பி தான் பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த 2 வேரியபிள் தான் வந்து அதாவது இண்டிவிஜுவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே வந்து கேர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பி கமா ஏ கமா வெயிட் பண்ணுங்க, தென் பி நெக்ஸ்ட்டு ஐ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து இன்டீஜர் ஏ, இது வந்து இன்டீஜர் பி. இப்போ இது 2 மட்டும்தான் இண்டிவிஜுவல் வேரியபிளாக இருக்குது. மீதி நீ எது கொடுத்தாலும் அது வந்து எதில் எடுத்துக்கணும்னா இந்த வி, அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இங்கே காட்டுதுங்களா டாட் வியில் வந்து இந்த BAVI எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் பிரிண்ட் பண்ணோம்னா என்ன தான் வரும்னா இந்த BAVI மட்டும்தான் வரும். ஏன்னா விக்குள்ளே இதுதான் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டர்ல அதான் கொடுத்துருக்கேன். நான் அதுவே system.out.println ஏவும் பி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.
ஏ தென் வந்து ப்ளஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு தென் வந்து ப்ளஸ் பி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன ஆயிடுச்சு, 4 5 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த 4 5 வந்து இன்டீஜராக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால அது அரேயில் வராது. ஆனால் விஏ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா அது வந்து அரேயில் ஸ்டோர் ஆகுறதுனால பிஏவிஐன்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதுதாங்க நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து கேர்வி, அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுவே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நோட் வந்து என்னென்னா, நீங்கள் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்டில் தான் பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இதோட லென்த்து தான் நமக்கு அன்னோன். இது வந்து எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் அது ஃபர்ஸ்ட்டாவோ செகண்டாவோ பாஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அதோட எண்ட் பாயிண்ட்டே தெரியாது. ஓகேங்களா? அதுவே நம்ம லாஸ்ட்டில் இது பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இன்ட் ஏனா ஒரு வேல்யூ தான் இருக்கும், இன்ட் பினா ஒரு வேல்யூ தான் இருக்கும். அப்போ இந்த 2 வேல்யூக்கு அப்புறம் கொடுக்கறது எல்லாமே இந்த வின்ற வேரியபிள், அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டில் தாங்க ஸ்டோர் ஆகும். நீங்கள் வேணால் இங்கே பாருங்கள், நான் இங்கே இன்ட்டு கேர் வி கொடுத்துக்கிறேன். தென் வந்து என்ன சொல்கிறேன்னா கம்மா இன்ட் பின்னு சொல்கிறேன். இப்போ எப்படிங்க தெரியும், இப்போ நான் இங்கேயே பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட் ஏ கொடுத்தனால நம்ம ஏக்கு வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து இங்கே வந்து எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா இது வந்து நடுவில் நம்ம கொடுக்கக்கூடாது, எப்பயும் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் லாஸ்ட்டில் தான் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் இருக்குது. வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னாலே நம்ம எவ்வளோ வேல்யூ வேணால் பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து இது வந்து கேரண்டர்னா இல்லை பி ஏ தென் வந்து பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல எரர் வருது. இது வந்து அதுக்கு தாங்க நீங்கள் நடுவில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதோட எண்ட் பாயிண்ட் வந்து தெரியாது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயும் லாஸ்ட்டில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நாம் நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். மெத்தட் ஓவர்லோடிங்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஊப்ஸ் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பார்ப்போம். அதாவது இது வந்து ஊப்ஸோட வந்து மெயின் 4 பில்லர்ஸ் வந்து எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் தாங்க சொல்லுவாங்க. அதில் பாலிமார்பிசம் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஓகேங்களா? பாலிமார்பிசம் வந்து 2 டைப்ஸாக இருக்குங்க. ஒன்று வந்து என்னன்னா மெத்தட் ஓவர் ரைடிங், தென் வந்து செகண்ட் டைப் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மெத்தட் ஓவர் ரைடிங்னா நம்ம ஷேடோவிங் கான்செப்ட் பார்க்கும்போது இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். மெத்தட் ஓவர் ரைடிங்னா ஃபர்ஸ்ட் வந்து அதாவது குளோபல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து ஓவர் ரைட் ஆகுங்க. ஓகேங்களா? லோக்கல் வேரியபிள் வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும் குளோபல் வேரியபிள். அது உங்களுக்கு வந்து நம்ம இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்ட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங்கோட இம்பார்ட்டண்ட்டான 3 விஷயம் இருந்தால் தாங்க அது மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். அது என்னென்னா சேம் ஃபங்க்ஷன் நேம், அதாவது சேம் மெத்தட் நேம், மெத்தட் அல்லது ஃபங்க்ஷன் நேம். மெத்தட்னாலும் ஃபங்க்ஷன்னாலும் ரெண்டுமே ஒன்று தாங்க. தென் வந்து செகண்ட் ரூல் என்னன்னா சேம் ரிட்டர்ன் டைப். நம்ம ரிட்டர்ன் டைப்னாலே என்னன்னு சொல்லியிருக்கோங்க. ரிட்டர்ன் டைப்னா என்னன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து என்ன டைப்போ அதுதான் ரிட்டர்ன் டைப்னு சொல்கிறோம். தென் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இதை தான் நம்ம மெத்தட், இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நம்ம அதுக்கு பார்க்கலாம். நாம் இது இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷன் இருக்கட்டும், நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் இன்ட் ஏன்னு மட்டும் பாஸ் பண்ணுறேன். இதோட வேரியபிள் இந்த மெத்தட் வாய்டு ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் வாய்டு ஃபன் இன்ட் ஏன்னு இருக்கு இந்த மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து இதில் நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? தென் நான் மெத்தட் ஓவர்லோடிங்னு என்ன சொன்னோம், அதாவது சேம் மெத்தட் நேம், அதாவது ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கோ 3 ஃபங்க்ஷனுக்கோ வந்து மோர் தென் 1 ஃபங்க்ஷனுக்கு வந்து சேம் நேம் இருந்துச்சுன்னா அங்கே மெத்தட் ஓவர்லோடிங் அக்கர் ஆகும்.
இன்னொரு இது என்னன்னா, இருங்க நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பும் கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் 2வாக இருக்கக்கூடாது. ஆனால் இதுவும் வந்து சேம் ஃபங்க்ஷன் நேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இங்கே இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இங்கே என்ன சொல்லலாம், ஸ்ட்ரிங் ஏன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா எரர் வரல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்ட் ஏன், அதாவது நீங்கள் வந்து ஓவராலாக ரிட்டன் டைப்பும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி மெத்தட் நேமும் சேமாக இருக்கணும். பட் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் 2 ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம கீழே தள்ளி விட்டுடலாம். மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 50 பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் மெயின் மெத்தடில் வந்து நான் ஃபங்க்ஷன் 50 பாஸ் பண்ணுறேன். அதாவது நான் இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் நினைப்பீங்க ரெண்டுமே வந்து ரெண்டு மெத்தடுக்கும் ஒரே நேம் தான் இருக்குது. அப்போ இந்த இன்ட்டுக்கு போகுமா இல்லை இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டுக்கு போகும்னா இந்த இன்ட்டுக்கு தாங்க போகும். அது வந்து டேட்டா டைப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா? இந்த 50 வந்து இன்ட்டு. அப்போது எந்த ஃபங்க்ஷனில் வந்து இன்ட்டு வந்து டிக்ளேர் ஆயிருக்குன்னு பார்க்கும். அப்போ இங்கே தான் டிக்ளேர் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தாங்க ரன் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் சொல்கிறோம். ஓகேங்களா? cannot find class stringங்களா? இங்கே வந்து என்னென்னா நான் ஸ்மால் லெட்டர் எஸ் கொடுத்துட்டேன். சாரிங்க, கேபிட்டல் எஸ் கொடுத்துருங்க. ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா 15 வந்துருச்சு. இப்போ நான் இங்கே வந்து இன்டீஜர் கொடுக்குவேன். இன்ட்டில் இருக்கிற இங்கே போய் பாஸ் ஆகி அந்த 50 வந்து பாஸ் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுவே என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நான் ஃபங்க்ஷன் ஆஃப் பபின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் இங்கே வந்து எரர் வரும். இங்கே வந்து கோலன் கொடுக்காம செமிகோலன் கொடுக்காம விட்டாச்சு. ரன் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் 2 இருக்குப்பா. அப்போ ரிட்டர்ன் டைப்பும் ஒன்றா இருக்குது, கரெக்டு. மெத்தட் நேமும் ஒன்றா இருக்குது, கரெக்டு. அப்போ இது எந்த ஆர்குமெண்ட்டில் மேட்ச் ஆகும்னு சொல்லி கம்பைல் டைம்லேயே செக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பவின்றது ஸ்ட்ரிங்கு. இப்போ ஸ்ட்ரிங் வந்து இங்கே தான் மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு. ஓகேங்களா? அப்போ வந்து பவின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து எப்படி சிஸ்டம்க்கு தெரியுது, ஜேவிஎம்க்கு எப்படி தெரியுது, அதாவது இந்த 2 மெத்தடும் சேமாக இருக்குது, ஆனால் எந்த டேட்டா டைப் வந்து பாஸ் பண்ணுறோன்னு தெரியுதுன்னா, இதெல்லாம் வந்து கம்பைல் டைம்லேயே அது வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ஆர்குமெண்ட்டு இப்போ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் அது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ வந்து டேட்டா டைப் வச்சு மேட்ச் பண்ணோம். இப்போ நம்ம இன்டீஜர் பாஸ் பண்ணோம்னா இன்ட்டுக்கு எங்கே டேட்டா டைப் எந்த ஆர்குமெண்ட்டில் வந்து இன்ட்டு டேட்டா டைப் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட மேட்ச் ஆகிக்கும். அதுவே ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தடுக்கு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கம்பைல் டைம்லேயே நடந்துருங்க. அதான் சொல்கிறேன். இது வந்து இந்த மெத்தட் ஓவர்லோடிங் வந்து எங்கே நடக்கும்னா கம்பைல் டைமில் நடக்கும். இதெல்லாம் இன்டர்வியூ கொஷின்ஸாக கேட்பாங்க. தென் வந்து இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கம்பைல் டைமில் நடக்கிறதுனால இது வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேட்டா டைப் வச்சு பார்த்துட்டோம். இன்னொரு இது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் இன்ட் பி இன்னொரு இந்த ஃபங்க்ஷன் மெத்தடில் நான் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இன்ட் ஏ கமா தென் வந்து இன்ட் பி கமா இன்ட் சி. இங்கே வந்து 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா அடிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஆட் இதுங்க int add equal to a plus b. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வந்து system டாட் அவுட் டாட் பிரிண்டர்லேருந்து அந்த அடிஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 3 நம்பர் வாங்குகிறோம். அப்போ இங்கே int add equal to a plus b plus cன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஆட், இந்த ஆடுன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நாம் இங்கே ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இதை நம்ம வந்து கமாண்ட் லைன் பண்ணிடலாம். இப்போ நான்
இப்போ ரெண்டு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், 50 60 பாஸ் பண்ணுறேன். இந்த 50 60 பாஸ் பண்ணது என்ன நடக்கும்னா, இப்போ இங்கே 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிருக்குப்பா. அப்போ 2 ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எது? இதுதான். அப்போ அது வந்து இது கூட மேட்ச் ஆகி a + b வந்து ஆட் பண்ணி ஆடுன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ 50 60 பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 50 + 60 வந்து 110. இப்போ 110 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? 110 வந்து வந்துருச்சு. இப்போ நான் அதுவே 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? 3 வேல்யூ பாஸ் பண்ணது int a, int b, int c. அதாவது இந்த மெத்தடை பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இங்கே ஹைலைட் ஆகுது தெரியுதுங்களா? அப்போ 3 வேரியபிள் பாஸ் பண்ணது 3 வேரியபிள் பாஸ் பண்ண மெத்தட் எதுடான்னு சொல்லி சிஸ்டம் JVM வந்து கம்பைல் டைம்லேயே பார்க்குங்க. ஓகேங்களா? அது பார்த்துட்டு இப்போ இதுதான், அப்போ இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி இதாகுங்க. இப்போ நம்ம 50 60 70 அப்போ 180 வந்து அவுட்புட் வரும். இப்போ மெத்தட் ஓவர்லோடிங்னா புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு நம்ம வந்து நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துட்டு போயிடலாமே. இப்போ இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இந்த மெத்தடுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். எதுக்கு ஒரே மாதிரி நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆன்சரோட வரேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுவேன். நீங்களும் லைக் பண்ணிவிடுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏன் வந்து எனக்கு வந்து இந்த கொஷின் வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏன் வந்து இதெல்லாம் ஓகேப்பா, இந்த ஃபங்க்ஷன்னா அதாவது என்ன சொல்கிறேன்னா, மெத்தட் நேம் சேமாக இருக்கணும், ரிட்டன் டைப் சேமாக இருக்கணும், ஆனால் ஆர்குமெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா மெத்தட் ஓவர்லோடிங் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இந்த கான்செப்ட்லாம் ஓகேங்க. ஏன் எனக்கு வந்து என்ன ஆன்சர் வேணும்னா, நீங்களாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும் கண்டிப்பாக. போய் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு மறக்காது. இல்லைனா எதுக்குப்பா நம்ம 2 மெத்தட் நேமும் வந்து சேமாக கொடுக்கணும், அதுக்கு வெவ்வேறையாக கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. ஏன் இங்கேயும் ஃபன் கொடுத்துட்டு இங்கேயும் ஃபன் கொடுக்கணும்? அதோட யூஸ் என்ன? ஏன் அப்படி கொடுக்குறோம்? அப்போ இதுதான் பாலிமார்ஃபிசம் கான்செப்டே. அப்போது பாலிமார்ஃபிசமோட நீட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஆன்சரை கண்டிப்பாக பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய், see you soon.